ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். SA 560 படி ஒரு ஆடிட்டர்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி ஓகே நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த டேட்டோட முடியுது? Does it end on the date of audit report or does it end on the date where the financial statements are made available to the public இல்லை என்ன இதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும்? The date that the audit report is signed, அந்த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணுறோம்ல, அவ்வளோதான், அதோட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஆடிட்டருக்கு அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இல்லையே நான் படிச்சிருக்கேனே, ஈவன் ஆஃப்டர் த இஷ்யூ ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் இஃப் த ஆடிட்டர் கம்ஸ் டு நோ அபவுட் அ திங், அப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்களே, அது வந்து எக்ஸப்ஷனல் கேட்டகரி. ஏன்னா ஒன்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை நான் சைன் பண்ணிட்டேன்னா அதோட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் ஏதாவது நடந்தால் கூட நான் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பட் ரொம்ப எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் தான் நான் கவலைப்படுவேன். எப்போனா எனக்கு தெரிய வர அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டு ஒருவேளை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னுடைய ஆடிட் ரிப்போர்ட்டையே நான் மாற்றி அமைச்சிருப்பேன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே அமெண்ட் பண்ணணும், தட் இஸ் என்னோட ஆடிட் ரிப்போர்ட் வுட் ஹவ் சேஞ்ச்டு அப்படிங்கிற அளவுக்கு என்னோட ஆடிட் ரிப்போர்ட்டையே நான் மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஒரு சேஞ்ச் அங்கே நடந்திருக்கு. ஐயோ நான் அதை போய் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரியான சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை நான் கண்டுபிடிக்க நேர்ந்தால், அதுவும் என்னோட டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிக்கிறேன், ஐயோ இப்படி ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடந்துருச்சு, இது நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே, ஆடிட் ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ தான் நமக்கு தெரிய வருதே அப்படின்னும் போது மட்டும்தான் யூ வில் டேக் தோஸ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப்ஸ். ஸோ மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு MCQவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த டேட்டோட ஆடிட்டருக்கு SA 560 பிரகாரம் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடியுது அப்படின்னு கேட்டால், த டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் அவர் எப்போ சைன் போடுறாரோ அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுங்க. Unless and until there comes an exceptional situation where you come across a subsequent event and that subsequent event is totally changing your perspective. ஐயோ இது மட்டும் முன்னாடி தெரிஞ்சுன்னா ஆடிட் ரிப்போர்ட்டே மாற்றி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்லைனா you don't have any responsibility to conduct any additional audit procedures or get additional evidence regarding the subsequent event நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. So always remember this, உங்களோட responsibility ends on the date of the auditor's report. Okay, all the best.